ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி மேக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th மேத்ஸ் எக்ஸைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ். ஸோ எக்ஸோட வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டினா மாடுலஸ் 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7. ஸோ நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு புக்ல ஆர் கொடுப்பாங்க, நம்ம ஒய் எது வேணா எடுத்துக்கலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இதுக்கு நேம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மைனஸ் ஒய் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒய் அப்படின்னு. ஸோ நீங்க நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 7. ஸோ மைனஸ் 7 லெஸ் தென் 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7. ஸோ நம்ம இங்க 3 காலி பண்ணணும், என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளஸ் 3 இருந்தா மைனஸ் 3 எல்லா பக்கமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 7 மைனஸ் 3 லெஸ் தென் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 லெஸ் தென் 7 மைனஸ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் 7 மைனஸ் 3 மைனஸ் 10 பிளஸ் 3 மைனஸ் 3 கிட் கேன்சல், ரிமைண்டர் வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கும். 7 மைனஸ் 3 வந்து 4 இருக்கு. நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எக்ஸோட பாசிட்டிவ். ஸோ மைனஸ் எக்ஸ் இருக்கு, அதை பிளஸ் எக்ஸா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் நான் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும், மைனஸ் 10 வந்து பிளஸ் 10 மாறுது. இன்இக்வாலிட்டி என்ன ஆகும், லெஸ் தென் இருக்கிறது கிரேட்டர் தென் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆக மாறிடுது. பிளஸ் 4 வந்து எனக்கு மைனஸ் 4 மறைக்கிறது. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 10 கிரேட்டர் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4. இதை அப்படியே உள்டா மாத்தினா மைனஸ் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ரேஞ்ச் நொட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் எப்படி போடணும் அப்படின்னா மைனஸ் 4ல இருந்து எனக்கு 10 வரைக்கும் இருக்கு. எனக்கு மைனஸ் 4ம் 10ம் ஈக்குவல்ட்டா இல்லையான்னு பார்த்தா அப்படின்னா ஈக்குவல் இல்லை, லெஸ் தென் தான் இருக்கு. அப்ப மைனஸ் 4 எனக்கு 10ம் எனக்கு இன்க்ளூட் ஆகல. அப்ப எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல், நாட் க்ளோஸ் இன்டர்வல். இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல், இது பேரு ஓப்பன் இன்டர்வல் சொல்லுவோம். ஓகே, ஓப்பன் இன்டர்வல்ன்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் பக்கத்துல இருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இன்க்ளூட் ஆகாது, இதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும்னு அர்த்தம். க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னு போடும் போது இந்த நம்பர் இப்ப மைனஸ் 4 போட்டேன் அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல் போட்டேன்னா மைனஸ் 4 மாதிரி இன்க்ளூட் ஆகும். இப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம நார்மலா எடுப்போம் நம்பர்லாம் என்ன மைனஸ் 4ம் வரும்னு அர்த்தம். லெஸ் தென் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா மைனஸ் 4க்கு அடுத்த நம்பர் மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 அப்படின்னு போயிட்டு 9 வரைக்கும் வரும். ஸோ அதனாலதான் நம்ம இன்டர்வல் நோட்டேஷன் ஓப்பன் இன்டர்வல் போடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.